காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான தமிழ் நியூ இயர்னுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்லுங்க மேம். முதல் ராசியான மேஷம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேஷ ராசி ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலாக பார்க்கும் போதே இந்த தமிழ் நியூ இயர்லேருந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ மேரேஜ்க்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பிரார்த்தம் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா அது இன்னும் சந்தோஷமாக மாறுறதுக்கும் அதுக்கான தருணங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அவங்க மோரோவர் என்னோட ஃபேமிலி தான் என்னுடைய ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகும் இமோஷனல் ரீதியா அப்படின்னு இருக்கிறாங்கன்னா ஸோ அதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் நியூ இயர்ல இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஜாப் ஏதாவது ட்ரை பண்றாங்க, புது முயற்சி இல்ல வேற ஏதாவது வேலைக்கு நாங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இது அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, ஸோ ஒரு ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை ட்ரை பண்ணாங்கன்னா கிளிக் ஆகும். இல்லை ஃபேமிலிக்காக இல்லை யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் கையில் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. எதை செஞ்சாலுமே அவங்க மனசு அதை செய்கிறாங்கன்னா அதுக்கான அவுட்கம் அவங்களுக்கு கிடைக்கும். அது ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும். பட் அதுக்கு அவங்களுடைய ஒரு விஷஸ் இருக்கணும். ஓகே, சோ இந்த ஃபாரின் போய் படிக்கிறது இல்ல வேலைக்கெல்லாம் ட்ரை பண்றவங்க நியூ இயர்க்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் இந்த நியூ இயர்க்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா சோ இது வரைக்கும் முயற்சி பண்ணது அங்க சாத்தியமாகும் நியூ இயர்க்கு அடுத்து. இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள், இப்ப என்ன படிக்கலாம்னு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றவங்க அடுத்தபடியா என்ன படிப்புக்கு முயற்சி செய்யலாம்? சோ இங்க இந்த ஐடி ஃபீல்டு இல்ல இந்த லா ஃபீல்டு, ஸோ ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பான படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொள்ளணும்னு இருந்தால் அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த 2024க்கு அடுத்து அவங்களுக்கு அந்த புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகுறது நல்லா இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் ஈட்டக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ காதல் வாழ்க்கைக்கு நாங்க போகணும்னு விருப்பப்படுறோம். இப்போ ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு எப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணலாமா இந்த டைம்ல, அதாவது தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா 2025? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இவங்க இப்போ எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லை சிங்கிளா இருக்கிறாங்கன்னா ஸோ ஏதோ ஒரு மனதளவுல ஒரு பிரச்சனையிலேருந்து கடந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அவங்க இதற்கான ஒரு ப்ராசஸ் கையில் எடுக்கும் போது அதற்கு ஆப்டான யாராவது ஒரு பர்சன் அவங்களோட கை கோர்ப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அது வெளிநாடு சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை வெளியூர் சார்ந்து ஏதாவது எனக்கு மேரேஜ் ஆகணும் இந்த ஊர் வேணாம் அப்படின்னு இருக்கட்டும், அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து அவங்க ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது நாங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை புது ஒரு ஒரு காரு இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதற்கான வாய்ப்புகள் வருதோ இல்லையோ பட் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வருடம் ரொம்ப ஒரு லோன் வாங்கியாவது நான் வாங்கிடணும், என்னுடைய ஆசையை அடைஞ்சே தீரணும். ஸோ நான் எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு அப்படி நான் காட்டியே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த வருடம் தான் இவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவும் சரி ஒர்க் ரிலேட்டபிளாகவும் சரி ஒரு ஸ்டேபிளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல போயிட்டு ஏதாவது இஎம்ஐ போட்டாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் எடுத்துட்டு போய் விடும். ஸோ இந்த வருடம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா போறது நல்லது இந்த வாங்குற விஷயங்கள்ல. பெருசா எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த டைம்ல. ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்த வருஷம் 2024, 25 இந்த டைம் வரைக்கும் அவங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த தமிழ் நியூ இயர்க்கு அப்புறம் அவங்க லைஃப் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், மேரிட்டல் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, அது சக்சஸ் ஆக 100% அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது, ஜாப் ரிலேட்டடா, மணி ஃபினான்ஷியல் ரிலேட்டடா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு. ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும், அதாவது பிசினஸ் ரீதியா சொல்றேன், இல்ல ஜாப் ரிலேட்டடா எதுல அவங்களோட எஃபர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணா கூட அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா மாறும். ஸோ போடக்கூடிய பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட போறாங்க அப்படின்னு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கை கோர்க்கிறது தான். ஸோ அவங்களோட சேர்ந்து எது பண்ணாலுமே பெஸ்டா இருக்கும் இந்த தமிழ் நியூ இயர்ல. ஓகே, ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த 2025 மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது? ஸோ ரொம்ப ஒர்க் ரிலேட்டடா கவனமா இருக்கணும். எல்லாமே இவங்க தலையில எடுத்து போட்டுக்க கூடாது. ஸோ நானே பண்றேனே, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இவங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இவங்க உழைக்கிறத அவங்க தட்டி பறிச்சுட்டு போற மாதிரியும் இருக்கும். அதனால இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது, ரொம்ப பர்டன் ஏத்திக்கிறது, இவங்களால என்ன முடியுமோ, என்ன கெப்பாசிட்டியோ அதை மட்டும் பண்ணா போதும். மற்றவங்களுடைய வேலையை இவங்க செய்யாம இருக்கிறது நல்லது. நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு செய்யாம இருக்கிறது நல்லது. ஓகே, அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்து. ஓகே, ஹெல்த் அப்படின்னு வரும்போது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த டைம் கரெக்டா இருக்குமா? பெஸ்டா இருக்கும் இந்த டைம். ஸோ வெளியூர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, வெளிநாடு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த தமிழ் நியூ இயர்ல அவங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இருந்த ஹெல்த் இஷ்யூக்கு இனிமே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நல்லதா இருக்கும். எடுத்துதான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா இது வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பாங்க. பட் இந்த தமிழ் நியூ இயர்ல தைரியமா அவங்க எடுத்தாதான் அது ரொம்ப பயப்படுற அளவுக்கு மேஜராலாம் ஒன்னும் பிரச்சனையாகாது. மைனராவே அது வந்து ட்ரீட்மெண்ட் சால்வ் ஆயிடும், சார்ட் அவுட் ஆயிடும் அந்த இஷ்யூ. ஆனா இந்த வருடம் அவங்க எடுத்தே ஆகணும். ஓகே, அதாவது முக்கியமான சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணிருந்தாங்கன்னா இந்த டைம் கரெக்டான டைம். அது அவங்க நினைக்கிற அளவுக்கு மேஜரால ஆகாது. ஸோ மைனரான ஒரு சர்ஜரி அந்த மாதிரியே முடிஞ்சிடும். பட் இவங்களுக்கு அந்த தைரியத்தோட அவங்க முன் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, இந்த வெளிநாடுகள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொதுவாவே வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் டிப்ரெஷன் அப்படிங்கறது நம்ம பொதுவா பார்க்க முடியும். சோ இவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது இந்த தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? ஸோ மென்டல் ஹெல்த் தேவையில்லாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, இல்ல சின்ன ஒரு விஷயம்னா கூட பெருசா எலாபரேட் பண்ணி அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கற்பனைக்கு கொண்டு போறது. இந்த ரெண்டு விஷயமும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். அவங்க வந்து மென்டலி ஸ்டேபிளா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அம்மா இல்ல ஒய்ஃப், ஸோ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஒரு பெண் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. அவங்களுடைய சப்போர்ட்டிவோட இவங்க இருக்கிறாங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்ல போய் சிக்க மாட்டாங்க. தனியா இருந்தா மட்டும்தான் அவங்க போய் அதிகமா சிக்கிடுவாங்க. சோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பெட்டரா இருக்கும். குறிப்பிட்ட அந்த பெண் நபரோட இருக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது அம்மாவா இருக்கலாம், இல்ல வைஃபா இருக்கலாம், அக்கா. ஆமா, அவங்க அந்த ரோல் பிளே பண்ணணும். அந்த ஒரு மெச்சூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண். ஓகே, இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த கடவுள்? ஸோ இவங்களுக்கு பிடிச்ச கடவுள் மோஸ்ட்லி முருகரா இருக்கலாம், சிவனா இருக்கலாம். இவங்களுக்கு பிடிச்ச கடவுள், ஆண் கடவுள் யாரோ அவங்கள பிடிச்சுக்கிட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சின்னதாவே முடிச்சுக்க முடியும். இவங்களை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்காம அது ஒரு பிளாக் கொடுத்துரும். ஸோ ஆண் தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம். சோ தமிழ் நியூ இயர் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.